இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற பந்த் போராட்டத்தை முன்னிட்டு புதுவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வலியுறுத்தியும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் இயங்காமல் ஒரு சில அரசு பேருந்துகளே இயங்கின. மேலும் ஆட்டோ, டெம்போக்களும் பெரும்பாலானவை ஓடாமல் மருத்துவமனை போன்ற குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் சில ஆட்டோ, டெம்போக்கள் ஓடின. அதேபோன்று கடைவீதி மற்றும் முக்கிய வீதிகளில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் பூக்கடை, காய்கறி கடை போன்ற சில கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று பால் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கியது. மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருந்தாலும் பொதுத் தேர்வு நடைபெறும் பள்ளிகள் இயங்கின. போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்றும் போராட்டத்தின் போது வன்முறை சம்பவங்கள் ஏதும் நடைபெறக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகரின் முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. புதுவை ஹோட்டல், மதுபான கடைகளில் உணவு கடத்தல் தடுப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தி வீட்டு சிலிண்டர்களை பயன்படுத்தியவர்களை கைது செய்தனர். புதுவையில் கடந்த சில தினங்களாக வீட்டு கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீட்டு சிலிண்டர்கள் அதிக அளவில் ஹோட்டல் மற்றும் மதுபான கடைகளில் பயன்படுத்தப்படுவதாக உணவு கடத்தல் பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து உணவு கடத்தல் பிரிவு SP ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் இந்திரா காந்தி சிக்னல், கிழக்கு கடற்கரை சாலை, காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள ஹோட்டல் மற்றும் மதுபான கடைகளில் அதிரடியாக சோதனை நடத்தி வீட்டு சிலிண்டர்கள் பயன்படுத்தி வருவதைக் கண்டு சிலிண்டர்களை பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து SP ஆறுமுகம் கூறுகையில் இந்த சோதனை தொடரும் என்றும் வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவது தெரியவந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கியிருப்பது தெரியவந்தாலும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுக்கலாம் என்று கூறினார். சமீப காலமாக வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரை கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் நாங்கள் ஃபார்ம் பண்ணி பாண்டிச்சேரியில் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது செல்வம் பாரில், கொக்கு பார்க் அருகில் உள்ள செல்வம் பாரில் உள்ள சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் கைப்பற்றி அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே சமயத்தில் இந்திரா காந்தி சிலை அருகே ஃபாஸ்ட் ஃபுட்டு வைத்திருக்கக்கூடிய செல்வராஜ் என்பவர் வைத்திருக்கிறார். அவர் அங்கேயும் செக் பண்ணதில் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக வச்சிருந்த கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தினாங்க. அதையும் கைப்பற்றி அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்கிறோம். வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன்.
புதுவையில் நகை வியாபாரிகள் போலீசார் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பாதுகாப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை நகை வியாபாரிகள் போலீசார் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு பகுதி எஸ்பி ராமராஜ் தலைமையில் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் நகை வியாபாரிகள் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் வியாபாரிகள் தங்களது கடையில் இரும்பு பெட்டகத்தை பயன்படுத்த வேண்டும், இரவில் கடையை மூடிவிட்டு பணத்தை தனியாக எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும், தங்களது கடைகளில் வேலைக்கு அமர்த்தும் முன் வேலையாட்களின் நன்னடத்தை பற்றிய விவரத்தை ஆராய்ந்து அவரது புகைப்படம் மற்றும் கைரேகையை சேகரித்து வைத்தல் வேண்டும் என்பது போன்ற பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நகை வியாபாரிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தினர். இதில் நகை வியாபாரிகள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். புதுவை எல்டிசி எழுத்துத் தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு 5 கொம்யூன்களில் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று வேலைவாய்ப்புத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி அனிதா கூறுகையில், இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பித்துள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒருநாள் பயிற்சி மற்றும் மாதிரி தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆங்கிலம், அறிவியல், கணிதம், வரலாறு, புவியியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் ஆகிய தலைப்புகளில் தேர்ந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்படும். மேலும் கிராமப்புறத்தை 5 கொம்யூன்களிலும், அதாவது அரியாங்குப்பம் கொம்யூனில் வரும் 24ஆம் தேதி அரசு நடுநிலைப் பள்ளியிலும், நெட்டப்பாக்கம் கொம்யூனில் வரும் 31ஆம் தேதி ஏம்பலம் நத்தமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், பாகூர் கொம்யூனில் ஏப்ரல் 7ஆம் தேதி சேலியமேடு சமுதாய கூடத்திலும், ஏப்ரல் 14ஆம் தேதி மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், ஏப்ரல் 21ஆம் தேதி வில்லியனூர் கொம்யூனில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் அலுவலகத்திலும் பயிற்சி நடைபெறும் என்றும், பயிற்சியில் சேர விரும்புகிறவர்கள் பயிற்சி ஆரம்பிக்க 4 நாட்கள் முன்பு விண்ணப்ப நகலுடன் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளும்படியும், முதலில் பதியும் 50 பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கூறினார். புதுவை அரியாங்குப்பம் பாலத்தின் இணைப்பு சாலைக்கு இடையூறான குடிசைகளை ஒரு வாரத்தில் அகற்ற அரசு முடிவு செய்துள்ளது. புதுவை அரியாங்குப்பம் ஆற்றில் புதிய பாலம் கட்டப்பட்டு இணைப்பு சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. பாலத்தின் தெற்கு பகுதியில் இணைப்பு சாலை அமைக்கும் பணி அங்குள்ள 114 குடிசைகளுக்கு மாற்று இடத்தை அரசு கொடுத்தும் காலி செய்யாததால் இணைப்பு சாலை பணி துவங்கப்படாமல் உள்ள நிலையில், மாற்று இடத்தில் குடிநீர் வசதி கொடுத்தால்தான் குடிசைகளை காலி செய்ய முடியும் என அப்பகுதி மக்கள் கூறியதால் தற்போது மாற்று இடத்தில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கு சென்று வீடு கட்டினால்தான் மின் இணைப்பு வழங்க முடியும் என்பதால் 114 குடியிருப்புகளையும் காலி செய்ய வேண்டும் என்று முறைப்படி அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் காலி செய்யாவிட்டால் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த குடிசைகள் அகற்றப்பட்டு 2 மாதத்தில் இணைப்பு சாலை பணிகளை முடித்து புதிய பாலத்தை வாகன போக்குவரத்திற்கு திறந்துவிட அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை பல்நோக்கு சேவா சங்கத்தின் பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுவை அஜிஸ் நகர் ஸ்ரீ செல்வமுருகா திருமண நிலையத்தில் பல்நோக்கு சமூக சேவா சங்க புதிய கண்ணோட்ட திட்ட வழிகாட்டுதலில் செயல்பட்டு வரும் பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் மகளிர் தினம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உரிமை பாதையில் களம் செல்வோம் என்ற தலைப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கூட்டமைப்பு தலைவி மரிஸ்டெலா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தற்போதைய பெண்களின் நிலை, பெண்களின் ஒற்றுமை, ஈடுபாடு மற்றும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையும் விதம் பற்றி எடுத்துரைத்தனர். தொடர்ந்து சேவா சங்க இயக்குநர் அருள்தந்தை ஆல்பர்ட் தம்பிதுரை வாழ்த்துரையினை வழங்கினார். பின்னர் சுய உதவிக்குழு பெண்களின் விழிப்புணர்வு பாடல்கள், நாடகம், நடனம், கவிதை வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் புதுவை மாவட்ட பெண்கள் கூட்டமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவ முதுநிலை படிப்பில் புதுவை மாணவர்களுக்கான உரிய இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், புதுவையில் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள முதுநிலை பாடப்பிரிவுகளில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் பரிந்துரைப்படி கல்லூரி உள்ள மாநிலத்திற்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்.
ஆனால் இதுவரை புதுவை மாநிலத்திற்கென ஒரு இடஒதுக்கீடு கூட பெறப்படவில்லை என்றும், எனவே வரும் காலங்களில் மருத்துவ முதுநிலை படிப்பில் புதுவை மாணவர்களுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர், மேலும் புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் கிளையை விரிவுபடுத்த கூடுதலாக நிலம் வழங்கி விரைவில் அறிவியல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் புதிய படிப்புகளை துவங்க வேண்டும் என்றும், காரைக்கால் NITக்கு இட ஆர்ஜிதம் செய்து அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனை NIT நிர்வாகத்திடம் ஒப்படைத்தால்தான் கட்டிடம் கட்டும் பணியை துவங்க முடியும் என்றும் கூறினார். தானே புயல் நிவாரணம் வழங்க கோரி மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த மக்கள் வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். புதுவையில் தானே புயல் காரணமாக குடிசை வீடுகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வரும் நிலையில் மங்கலம் பகுதியில் உள்ள 1300 வீடுகளில் 300க்கும் குறைவான வீடுகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் லோகநாதன் தலைமையில் பொதுமக்கள் வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அப்போது அங்கு தாசில்தார் இல்லாததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தாசில்தார் யஷ்வந்தையா அங்கு வந்ததால் மக்கள் உடனடியாக நிவாரணம் வழங்கும்படி கோஷமிட்டனர். அவர்களிடம் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். புதுவை சேதராப்பட்டில் முறையான கணக்கெடுப்பு நடத்தி புயல் நிவாரணம் வழங்க கோரி மக்கள் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் கணக்கெடுத்தபோது நிறைய வீடுகள் விடுபட்டு போனதாகவும், மறுபடியும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மக்கள் கோரி வந்த நிலையில் சேதராப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் அதிகாரிகள் வந்து முதலில் எடுத்த கணக்கெடுப்பின்படி நிவாரணத் தொகையை வழங்க உள்ளதாக கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். தகவல் அறிந்த சேதராப்பட்டு போலீசார் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் 2 நாட்களில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்க வழி செய்யப்படும் என்று கூறினர். இதனால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் HIV-யில் புதிய வளர்ச்சிகள் என்ற கருத்தரங்கு நுண்ணுயிரியல் துறை சார்பில் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை, நுண்ணுயிரியல் துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கருத்தரங்க மன்றத்தில் HIV-யில் புதிய வளர்ச்சி என்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்த கருத்தரங்கில் துறை தலைவர் டாக்டர் பரிஜா HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களில் உள்ள ஒட்டுண்ணி நோய்கள், அதனை கண்டறிதல், சிகிச்சையில் உள்ள சவால்கள் குறித்தும், திட்ட இயக்குநர் குருமூர்த்தி எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் கோட்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும், டாக்டர் நந்திதா பானர்ஜி HIV வைரஸ் மற்றும் நோய் பரவும் முறை குறித்தும், ரத்தமேற்றல் மூலம் HIV இல்லா நிலைமை, பேறுகால HIV பரவலை வெளியேற்றல், நடைமுறையில் உள்ள பரிசோதனை கண்காணிப்பு பற்றி விளக்கினர். இதில் பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இலங்கை அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. இந்திய அரசு இலங்கை அரசின் தமிழின படுகொலைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி நடந்தது. பாலாஜி திரையரங்கம் அருகில் இருந்து புறப்பட்ட பேரணி ராஜா திரையரங்கம் வரை சென்றது. பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு இளைஞர் பெருமன்ற தலைவர் அந்துவான், மாணவர் பெருமன்ற செயலாளர் பிரசன்னா தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை ஜீவரத்னம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமின் துவக்க விழா மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை வீராம்பட்டினம் ஜீவரத்னம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடந்த தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் ஆகியோர் விழிப்புணர்வு தொப்பி வழங்கி துவக்கி வைத்தனர். இதில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டு நிலையான வாழ்வாதாரத்திற்கு காடுகள் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பதாகைகளை ஏந்தியும், மரம் வளர்ப்பு மற்றும் காடுகளின் முக்கியத்துவம் தொடர்பான முழக்கங்களை முழங்கியும் சென்றனர். பள்ளி ஆசிரியைகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை மாணவிகள் செய்திருந்தனர். புதுவை பாரதிதாசன் அரசு பெண்கள் மகளிர் கல்லூரியில்
பொருளாதாரத்துறை சார்பில் ஈகோ ஃபெமினின் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் பொருளாதாரத்துறை சார்பில் நடந்த ஈகோ ஃபெமினின் என்ற கருத்தரங்கை கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி தலைமையேற்று துவக்கி வைத்திட சிறப்பு விருந்தினராக உயர்கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அரசியலும் பொருளாதாரமும் என்ற தலைப்பில் பொருளாதார படிப்பில் இந்தியாவின் நிலை குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து காஞ்சிமா முனிவர் பாட்டம் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய பொருளாதாரத்துறை தலைவர் வரலட்சுமி இந்தியாவின் பொருளாதார நிலை பற்றியும் தற்போது 5.1% உள்ள நிலை 2.5% மாற வாய்ப்புள்ளதாக விளக்கி பேசினார். இதில் திரளான மாணவியர்கள் பங்கேற்று பொருளாதார நிலை குறித்து தெளிவு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பொருளாதாரத்துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பில் மூதாட்டியிடம் கொள்ளையடிக்க முயன்ற 3 வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததாக வடக்கு பகுதி எஸ்பி ராமராஜ் கூறியுள்ளார். இதுகுறித்து வடக்கு எஸ்பி ராமராஜ் கூறுகையில், புதுவை உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் மேற்பார்வையில் போலீசார் 100 அடி சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு மோட்டார் சைக்கிளில் சந்தேகப்படும்படியாக வந்த 3 பேரை நிறுத்தி நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் அவர்கள் கடலூர் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த அச்சுதன், தைலாபுரம் சந்துரு, களிஞ்சிக்குப்பம் சிவராஜ் என்பதும் அவர்களிடம் இருந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் கடந்த 16ஆம் தேதி நெல்லித்தோப்பு சுந்தரவல்லி என்ற மூதாட்டியை தாக்கி கழுத்தில் இருந்த தங்கச் செயினை கொள்ளையடிக்க முயன்றபோது வேலைக்கார பெண் வந்ததால் தப்பிச் சென்றதும் தெரியவந்தது. எனவே அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாக கூறிய அவர், மேலும் தொடர்ந்து வயதானவர்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது மற்றும் வெளியே செல்லும்போது அதிகமாக தங்க நகைகளை அணிய வேண்டாம் என்றும் வேலையாட்களை பணிக்கு அமர்த்தும்போது அவர்களை பற்றி நன்கு விசாரித்துவிட்டு வேலை வழங்கும்படியும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி கூறினார். புதுச்சேரி கொசப்பாளையத்தில் காமராஜர் தெருவில் வசிக்கும் சுந்தரவல்லி 73 வயசு. அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தை, 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ஒரு மகன் மட்டும் வீட்டிலோட இருக்காங்க. அது டீச்சர், அது வேலைக்கு போயிட்டாங்க. மருமகன் வந்து கம்பெனி நடத்துகிறாரு, அவங்களும் வேலைக்கு போயிட்டார், வெளியில் போயிட்டார். இது மட்டும் தனியாக இருக்குது. வீட்டில் தனியாக இருக்கும்போது மதியம் வந்து மதிய நேரத்தில் வந்து ஒரு 2 பேர் வந்து தனியாக படுத்துனவங்கிட்ட வந்து கழுத்தில் இருந்த செயினை வந்து பறிச்சிருக்காங்க. வேலைக்காரமாக வந்திருக்கு. அவங்கள வேலைக்காரமாக சத்தம் போட்டோன்னே அந்த 2 பேரும் ஓடிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. நம்ம வந்து வாகன சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 3 பேர் ஒரு ட்ரிபிள்ஸ் வந்தாங்க. அவங்க சந்தேகப்பட்டு அவங்கள வந்து நிறுத்தி விசாரிக்கும் போது 3 பேரும் ஏற்கு மாறாக பதில் சொன்னாங்க. அவங்க சொல்கிற பதில் வந்து ஒரு திருப்திகரமாக இல்லை. அவங்க டீப்பாக இன்ட்ராகேஷன் பண்ணும்போது, விசாரிக்கும் போது அவங்க வந்து இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சது. அதனால் வந்து நான் இந்த நேரத்தில் என்ன வந்து பொதுமக்களுக்கு சொல்லிடுறேன்னா, வந்து வயதானவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பாக ஏதாவது இருக்கணும். வீட்டை வந்து லாக் பண்ணி வைக்கணும். 2வது வந்து மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்கள் வந்து அணிஞ்சிருக்கிறதையும் தவிர்க்கணும். 2வது வந்து டிரைவருங்களை வந்து வீட்டில் வந்து டிரைவருங்களை வந்து வேலைக்கு வைக்கும்போது ரொம்ப அவங்களுடைய பேக்ரவுண்ட் நல்லா விசாரித்து அவங்கள வந்து அவங்களுடைய நன்னடத்தை என்னங்கிறத விசாரித்து வேலைக்கு அமர்த்தணும். அப்படிங்கிறத நான் வந்து பொதுமக்களில் வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். புதுவை பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு துறை சார்பில் குழந்தை இலக்கியங்கள் உண்மையும் புனைவுகளும் என்ற பன்னாட்டு கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு துறை சார்பில் நடந்த குழந்தை இலக்கியங்கள் உண்மையும் புனைவுகளும் என்ற கருத்தரங்கின் துவக்க விழாவில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன் தலைமையேற்று விழாவினை துவக்கி வைக்க சிறப்பு விருந்தினராக பிரெஞ்சு இந்திய தூதரக உயர் அதிகாரி பியர் பெர்னியே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் குழந்தை இலக்கியம் சார்ந்த படைப்புகள் மற்றும் ஆய்வுகள் குறித்து பல்வேறு நாடுகளின் ஆய்வாளர்கள் தங்களின் படைப்புகள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் ஆய்வாளர்கள் பிரெஞ்சு மொழியில் தங்கள் கருத்தினை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துறைத் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.